கடந்த 20ஆம் தேதி பாஜகவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட சூர்யா சிவா தொடர்ந்து பாஜக பற்றிய உட்கட்சி விவகாரங்களை அவரது எக்ஸ் பக்கத்தில் போட்டு அம்பலப்படுத்தி வருகிறார். கூடவே தமிழிசையை அவர் தொடர்ந்து டார்கெட் செய்து விமர்சனம் செய்து வருகிறார். பாஜக மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த காலகட்டத்தில் ஒருமுறை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவரது மகன் பாஜக ஒழிக என்று பின்னால் நின்று சத்தம் போட்ட விவகாரம் புயலை கிளப்பியது. அது தொடர்பான வீடியோ வைரலானது. அதை சில நாட்கள் முன்னதாக எடுத்து போட்டு சூர்யா விமர்சித்துள்ளார். பாஜக ஒழிக என்று நான் சொல்லவில்லை, அக்கா உங்க பையன்தான் சொல்கிறார், அதில் ஜாடையாக விமர்சித்துள்ளார். மேலும் அவர் தனது சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவில் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் அதன் பின்புலத்தில் உள்ளவர்களை விரைவில் அம்பலப்படுத்த உள்ளதாகவும் கூறியிருந்தார். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் பாதைக்கு தமிழிசை திரும்பியதற்கு பின்னர் சூர்யா அவரை குறிவைத்து தாக்கி வந்தார். அதற்கு என்ன காரணம் என்று விசாரிக்கையில் பாஜக தேசிய தலைமைக்கு திமுக திருச்சி சிவாவின் மகன்தான் சூர்யா என எடுத்துக்காட்டி இவரை ஓரங்கட்டியதற்கு பின்னணியில் தமிழிசை பங்கு உள்ளது, எனவேதான் அவரை சூர்யா விமர்சித்து வருகிறார் என்கிறது கமலாலய வட்டாரம். இந்நிலையில் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு பின்னால் பாஜகவின் தூண்டுதல் உள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் திருச்சி சூர்யா. அதாவது பாஜகவின் பி டீம் தான் தாவேகா என்று வெளிப்படையாகவே கூறியுள்ளார். திமுகவை அடுத்த தேர்தலில் வெற்றி பெற விடாமல் தடுக்கவே விஜய் என்ற ஆயுதத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது என்றும் இது நீண்டகால திட்டம் என்றும் விளக்கியுள்ளார். இது பற்றி திருச்சி சூர்யா ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில், அண்ணாமலை நினைத்திருந்தால் திருச்சியில் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்க முடியும், ஆனால் எனக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்றே கழுத்தை அறுத்தார். இன்னும் வெளிப்படையாக சொன்னால் எதிர்க்கட்சி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திருச்சியில் அமமுக வேட்பாளரை டம்மியாக நிறுத்தினார். அமமுக 4வது இடம் வந்திருக்கிறது, நாம் தமிழர் 3வது இடம். இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது சொல்லுங்கள்? என் பெயருக்கு முன்னால் இருக்கின்ற திருச்சியை கூட எடுத்து விடலாமா என்று யோசித்து வருகிறேன். தற்பெருமையாக சொல்லவில்லை, நான் நின்றிருந்தால் நல்ல வாய்ப்பு பாஜகவுக்கு கிடைத்திருக்கும். அதிமுக வேட்பாளர் ஒன்றும் பிரபலம் இல்லை, அமமுக வேட்பாளரும் அப்படித்தான். மதிமுகவுக்கு பம்பரம் தான் அடையாளம். அவர் இந்த முறை தீப்பெட்டி சின்னத்தில் நின்றார். ஆகவே நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருந்தது. கட்சியில் நான் இணைந்த போதே அண்ணாமலை நிர்வாகிகள் மத்தியில் என்னை எம்பி வேட்பாளர் என்று முன்பே பலமுறை பேசியிருக்கிறார். ஆனால் சமயம் பார்த்து அதை செய்ய தவறிவிட்டார். நான் தான் அவர் பிறந்த நாளுக்கெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டி இருக்கிறேன். கோயம்புத்தூரிலேயே கூட அண்ணாமலைக்கு போஸ்டர் அடித்து ஒட்ட ஆள் இல்லை. நான் தான் சென்னை திருச்சி என்று போஸ்டர் அடித்து ஒட்டி இருக்கிறேன். எனக்கே அவர் நல்லது செய்யவில்லை என்ற அவர் விஜய் அரசியல் பற்றி பேசியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் பாஜக 2 நடிகர்களைத்தான் டார்கெட் செய்தது. அதில் ஒருவர் ரஜினி, அடுத்து விஜய். இந்த இருவரின் பின்னால் பாஜகவின் திட்டம் ஒளிந்துள்ளது என்பதை போட்டுடைத்துள்ளார் திருச்சி சூர்யா. ரஜினியை வைத்து தனி கட்சி தொடங்க பாஜக பல முயற்சிகளை செய்தது. ஆனால் கடைசி வரை வருகிறேன் என்று சொன்ன ரஜினி அதிலிருந்து தப்பித்து விட்டார். அவரை தொடர்ந்து விஜயை பாஜக மேலிடம் தயார் செய்தது. மோடி கடந்த 2019 தேர்தல் சமயத்தில் தமிழகம் வந்தபோது கோவையில் விஜயை சந்தித்தார். அப்போது பாஜக ஒரு வியூகத்தை வகுக்க தொடங்கிவிட்டது. அதை வைத்துத்தான் விஜய் இப்போது கட்சி ஆரம்பித்துள்ளார். விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை போட்டார். இறுதியில் அவர் ஒருவர் மட்டும்தான் விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் தான் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவரானார். அதே போல விஜய் எடுத்தவுடன் முதல்வராக முடியாது. அவரது கட்சி முதல் தேர்தலில் 8% வாக்குகளை பெறும். அதை நம்பித்தான் பாஜக அவரை களத்தில் இறக்குகிறது. அவர் திமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுக்க உதவுவார். விஜய் கட்சியின் பின்னால் பாஜக இருப்பதை போல தெரியக்கூடாது என்பதே திட்டம். அப்படி தெரிந்தால் ஓட்டு விழாது. அதனால் தான் அவர் தனியாக களம் காண்கிறார். இன்று ஒரு தொகுதிக்கு எவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டும் தெரியுமா? அப்படி பார்த்தால் விஜய் கடந்த 40 படங்களில் வாங்கிய மொத்த வருமானமும் போய்விடும். அதை அவர் உணரமாட்டாரா என்ன? விஜய் அரசியலுக்கு வருவதற்கு பின்னால் பாஜகவின் திட்டம் கட்டாயம் உள்ளது. அவர் பாஜக பி டீம் தான், அதில் சந்தேகமே இல்லை. இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ், டிடிவி தினகரனை வைத்து பாஜக முயற்சி செய்து பார்த்தது. அதில் ஒரு பலனுமே இல்லை என்பதை புரிந்து கொண்டுள்ளனர் என்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.